இங்கே இந்த பெரியவர் வெளிநாட்டில் இருக்க அவங்க பொண்ணுக்கிட்ட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காரு. சரிப்பா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அவ்வளோ பெரிய வீட்டில் அவர் தனியாக தான் இருக்காரு. காலிங் பெல் சத்தம் கேட்டதும் கதவை திறந்தா ஒரு பையன் வந்துட்டு நான் தான் 2 வாரத்துக்கு ரூமை புக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். உள்ளே கூட்டு போகும்போது ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லைப்பா நானும் என் தனிமையை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறாரு. இந்த பெரியவர் கேட்குறாரு 2 வாரத்தில் தீபாவளி வரப்போது நீ இங்கே வந்திருக்கியப்பான்னு கேட்டா எனக்கு பொல்யூஷன்னா பிடிக்காதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த ஒரு ரூமை மட்டும் வாடகைக்கு விடுறீங்களேன்னு கேட்டா மற்ற ரூம்லலாம் என் குடும்பத்தோட இருந்த மெமரிஸ் இருக்குப்பா அதை நான் அழிக்க விரும்பலை, நீ இருக்கிறது கெஸ்ட் ரூம்னு சொல்கிறாரு. இவர் வீடை க்ளீன் பண்ணும் போது அந்த பையன் ஹெல்ப் பண்ணுறான். ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்கலாம் தீபாவளிக்கு வரலையான்னு கேட்டால் கிறிஸ்மஸுக்கு தான் உங்களுக்கு லீவ் கிடைக்கும், தீபாவளிக்குலாம் வரமாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. சோஃபாவை பார்த்துட்டு தான் ஃபேமிலி எப்படி சந்தோஷமாக இருந்தோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தீபாவளி அன்றைக்கி டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க பையனுக்கு வீடியோ கால் போட்டால் நைட் ஆயிடுச்சுப்பா நான் அப்புறம் பேசுகிறேன்னு கட் பண்ணிடுறான். அங்கே இருக்க ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பையன் அதை பார்த்துட்டு உங்களை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பையன் இவர் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுறான். அது அந்த பெரியவரோட பொண்ணு பசங்கள்லாம் பார்த்துட்டு தான் அப்பாவை பிரிஞ்சிருக்குமேன்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையனும் இந்த வீட்டிலேருந்து கிளம்புறான். எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி இவரை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறான். மறுபடியும் அந்த வீட்டில் அவர் தனியாக இருக்காரு. காலிங் பெல் சத்தம் கேட்குது. கதவு திறந்தா அவங்க பொண்ணு அவங்க பசங்கன்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அவங்க பொண்ணு அழுதுகிட்டே வந்து கட்டி பிடிச்சி தீபாவளிக்கு வர முடியலப்பா எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பையன் சொல்கிறான் அவங்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு உங்களை பார்க்காம இருக்க முடியல அதனால தான் வந்தோன்னு. இவரும் அவங்க பேத்தியை தூக்கிட்டு சொல்கிறாரு தீபாவளினா என்னன்னு தெரியுமா, வீட்டிலேருந்து போன பசங்கள்லாம் ஒரு நாள் குடும்பமாக திரும்பி வரும்போது கொண்டாடுற நாள் தான் தீபாவளி. ஆனால் இன்றைக்கி தான் என் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க, இன்றைக்கி தான் என்னோட தீபாவளின்னு சொன்ன உடனே எல்லாரும் கட்டி பிடிச்சி அவர் அழுதுகிட்டு இருக்காங்க.